Welcome students, 12th standard biology chapter 5 molecular genetics பார்த்துட்டு இருக்கோம். நம்ம translation process protein synthesisல பார்த்துட்டு இருக்கோம். இந்த translation அப்படிங்கிற processல initiation, elongation நம்ம முடிச்சிருக்கிறோம். இருந்தாலும் elongation அப்படிங்கிற அந்த டாபிக்கை ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணிக்குவோம். elongationல நிறைய ஸ்டெப்ஸ் இருந்துச்சு பார்த்தோம். அதில் 6th ஸ்டெப்பான டயக்ராம் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம் இல்லையா? ஸோ இதில் நம்ம 6th ஸ்டெப்பில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா mRNA அப்படிங்கிற நம்ம இந்த mRNA என்ன அப்படியே அது மாதிரி இருக்குது 5' 3' எண்டில் இருக்குது. அந்த ரைபோசோம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 3 ட்ரிப்ளெட் கோடானா நகர்ந்துக்கிட்டே போகுது. 5' 3' வரைக்கும் நகர்ந்துக்கிட்டே போகுது. அதாவது ஒரு ஏ சைட் காலியாக இருக்கும், அந்த ஏ சைட் காலியாக இருக்கிறதுல சார்ஜ்டு டிஆர்என்ஏ போய் சேர்ந்துடுச்சுன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா செட்டாக mRNA என்ன பண்ணுது, தட் மீன்ஸ் செட்டாக இந்த ரைபோசோம் என்ன பண்ணுது அப்படியே mRNA-உடைய 3' எண்டில் இருக்கக்கூடிய 3 பேஸ் பேரை நகர்ந்து செல்லுது, அப்படியே முன்னோக்கி செல்லுது. அதுதான் நம்ம சிம்பிளாக சொல்ல போனால் இந்த ரைபோசோம் முன்னோக்கி செல்லுது. அப்படி செல்லும் பொழுது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பி சைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஏ சைட் பி சைட். ஏ சைட்டில் தான் புதுசாக போகிற டிஆர்என்ஏ போய் ஒட்டும். பி சைட்டில் புதுசாக அந்த மாதிரி ஏ சைட்டில் புதுசாக போகிற டிஆர்என்ஏ ஒட்டின பிறகு பி சைட்டில் இருக்கக்கூடிய டிஆர்என்ஏ என்ன பண்ணுன்னா அங்கே ஒரு பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற என்சைம் மூலிமா அவங்களுடைய அமினோ ஆசிட் அப்படின்னு அது இருக்கு இல்லையா, அந்த அமினோ ஆசிடை ஆல்ரெடி அவர் நிறைய அமினோ ஆசிடை சேர்த்து வச்சுருந்தார். அந்த அமினோ ஆசிடை எங்கே சேர்த்து விட்ருவார், ஏ சைட்டில் இருக்கக்கூடிய டிஆர்என்ஏ கூட சேர்த்து விட்ருவார். சரியா? இங்கே ஏன் சார் அதுமாதிரி பண்ணல அப்படின்னாக்கா இது வந்து முடிய போகுது, அதனால் அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். சரியா? அதாவது அந்த டெர்மினல் கோடான் அப்படிங்கிறது வரப்போகுது, அதனால் அப்படி சொல்கிறோம். ரைட்? ஸோ அப்போ இந்த அமினோ ஆசிட் செயின், இந்த பாலிபெப்டைடான உருவாக்கப்பட்ட அமினோ ஆசிட் செயின் எங்கே அப்படியே தங்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5' எண்ட் ஆஃப் த சார்ஜ்டு ஏ சைட்டில் இருக்கக்கூடிய சார்ஜ்டு டிஆர்என்னுடைய 5' எண்டில் இருக்கும். அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம் 5' எண்ட் அப்படிங்கிறது, சாரி 5' இல்லை 3' எண்ட், 3' எண்டில் இருக்கும். சரியா? இங்கே பிடிச்சிட்டு இந்த 3' எண்டு என்ன பண்ணுது, இந்த செயின் ஆஃப் அமினோ ஆசிட்டை பிடிச்சின்னு இருக்குது. சரியா? அப்படியே இவர் என்ன பண்ணுவார், இதுக்கப்புறம் வரக்கூடிய டிஆர்என்ஏ கிட்ட கொடுத்துட்டு போயிடுவார் இவர். சரியா? அப்போ அந்த டிஆர்என்ஏடைய அதுக்கு அடுத்தப்புறம் வரக்கூடிய டிஆர்என்ஏவுடைய 5' என்ன வச்சுருப்பாங்க, இந்த செயின் லிங்க் ஆகிருக்கும். அப்போ அந்த செயின் தொடர்ந்து அங்கே தான் இருக்க போகுது, ஒன்று ஒன்றா வளர்கிற வரைக்கும் அங்கே தான் இருக்க போகுது. ஆர்என்ஏ தான் மாறி மாறி என்ன பண்ண போகுது, அன்சார்ஜாக இருக்கும்போது இந்த ரைபோசோமை விட்டு விலகி போயிடும். இது இப்படி தான் நம்ம எலாங்கேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு ட்ரிப்ளெட் கோடானா இது என்ன பண்ணும், இந்த ரைபோசோம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து அப்படியே செட்டாக நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு எப்போ வந்து கடைசியாக அந்த டெர்மினேஷன் கோடான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஏஏஜி இல்லையா, யூஜிஏ. ஸோ இதெல்லாம் வந்து டெர்மினேஷன் கோடான். ஏஏஜி யூஜிஏ இதெல்லாம் டெர்மினேஷன் கோடான். எப்போ அந்த mRNA அப்படியே ட்ராவல் ஆகி எப்போ அந்த ரைபோசோம் mRNA மேலே ட்ராவல் ஆகி வருதோ, ஒரு ட்ரிப்ளெட் கோடானா ட்ராவல் ஆகி வருதோ என்ன பண்ணுது, அது கடைசியாக இருக்கக்கூடிய டெர்மினல் கோடானா ரீச் ஆகும். ட்ராவல் ஆகி வரும்போது இந்த ரைபோசோம் ட்ராவல் ஆகி வரும்போது mRNA மேலே அது எதை ரீச் ஆகும், கடைசியாக இருக்கக்கூடிய டெர்மினல் கோடான ரீச் ஆகும். சரியா? இந்த டெர்மினல் கோடான் அப்படிங்கிறது நம்ம நேசன்ட் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஏன்னா இதுக்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஜெனடிக் கோட் அப்படின்னு படிச்சிருப்போம். ஏன்னா இதுக்கு அமினோ ஆசிட் கிடையாது, இது ஜஸ்ட் முற்றுப்புள்ளி முடிக்கிறது மட்டும்தான். இந்த செயினை இந்த அமினோ ஆசிட் செயினை முடிக்க போகுது, முடித்து அந்த ப்ரோட்டீனுக்கான ஸ்ட்ரக்சரு இவ்வளோ அமினோ ஆசிட் சேர்ந்தால் தான் இவ்வளோ ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் இது இந்த கடைசியாக வரக்கூடிய டெர்மினல் கோடான்ஸ். ஸோ ஒன்ஸ் இந்த ஏ சைட் டெர்மினல் கோடான ரீச் ஆன பிறகு இந்த ஏ சைட் அப்படின்னு வந்து ஏ சைட்னா இது ரைபோசோமோட ஏ சைட்டு டெர்மினல் கோடான ரீச் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா டெர்மினேஷன் ப்ராசஸ் நடக்கும். சரியா? ஸோ இப்போ தான் டெர்மினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது, பிகின்ஸ் த டெர்மினேஷன்ஸ் ப்ராசஸ் பிகின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் எ எனர்ஜி டெஃபிஷியன்ட் ப்ராசஸ். இதுக்கு ஜிடிபி டிபெண்ட் ரிலீஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ இந்த ப்ராசஸுக்கு ஜிடிபி டிபெண்ட் ரிலீஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படுது. ஸோ அந்த ரிலீஸிங் ஃபேக்டர் வந்த பிறகு என்ன, இங்கே ஆல்ரெடி பி சைட்டில் இருந்த யூயூசி அப்படின்னு சொல்ல அந்த அமினோ ஆசிடில் தான் இந்த எல்லா செயினுமே ஒட்டியிருந்தது கடைசியாக இல்லையா? ஃபஸ்ட்லேருந்து வந்த அமினோ ஆசிட் ஃபுல்லாக அந்த பாலிபெப்டைட் செயின் ஃபுல்லாக கடைசியாக வரக்கூடிய ஒரு
டிஆர்என்ஏவில் தான் ஒட்டின்னு இருந்தது. ஏன்னா மற்ற டிஆர்என்ஏலாம் போயிடுச்சு. கடைசியாக ஒருத்தர் தான் இருக்கார். இதுவும் வந்து போச்சு, டெர்மினல் கோடானும் வந்து போச்சு எம்ஆர்என்ஏவில். அப்போ அந்த ஒரு டிஆர்என்ஏலேருந்து என்ன பண்ணோம், அந்த அமினோ ஆசிட்ல அதாவது அந்த பாலிபெப்டைட் செயின்லாம் விலகி செல்லணும். அப்படி விலகி செல்றதுக்கு நமக்கு ஜிடிபி ரிலீசிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது வருது. அப்படி எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர், அந்த எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஃபேக்டர் வந்தவுடனே இந்த கடைசியாக இருக்கக்கூடிய டிஆர்என்ஏ என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட இருந்த செயின் ஆஃப் பாலிபெப்டைட் செயின் ஆஃப் அமினோ ஆசிடை கைட்டி விட்டுறாரு. தி க்ளீவ் த செயின் ஆஃப் பாலிபெப்டைட் அமினோ ஆசிட்ஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்ப்ளெக்ஸை விட்டுட்டு, இந்த ரைபோசோம் காம்ப்ளெக்ஸை விட்டுட்டு அண்டு டிஆர்என்ஏ விட்டுட்டு இந்த அமினோ ஆசிட் செயின் பாலிபெப்டைட் செயின் வெளியே வந்துடுச்சு. சரியா? இப்போ அது ஃபுல்லாக என்ன, ஃபுல் ஃப்ளெஜ்டு அமினோ ஆசிட் பாலிபெப்டைட் செயின். சரியா? இப்போ இது வந்து என்ன, ப்ரோட்டீன் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டெப் பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பில் டிஆர்என்ஏவும் என்ன பண்ணுச்சு, ரைபோசோம் விட்டு வெளியே போயிடுச்சு. சரியா? டிஆர்என்ஏ ரைபோசோம் விட்டு வெளியே போயிடுச்சு. இங்கே வெளியே போன அமினோ ஆசிட் தனியாக வெளியே அமினோ ஆசிட் தனியாக கலந்து போச்சு இல்லையா, அமினோ ஆசிட் செயின் ஆர் பாலிபெப்டைட் செயின் தனியாக கலந்து போச்சு இல்லையா. இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, அந்த பாலிபெப்டைட் செயின் அங்கங்கே பாண்ட் ஆகி, அதாவது ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ஒரு லீனியர் செயினாக கூட இருக்கலாம், இல்லை ரெண்டு செயின் சேர்ந்த ஒரு செகண்டரி ஸ்ட்ரக்சராக, இல்லை 3 செயின் சேர்ந்த ஒரு டெர்ஷரி ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், இல்லை 4 செயின் சேர்ந்த டெட்ரா ஸ்ட்ரக்சராக இருக்கலாம். ஸோ இப்படி 4 செயின் சேர்ந்த டெட்ரா ஸ்ட்ரக்சராக இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ இங்கே அந்த 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 ஒர்க்கு முழுமையாக ப்ரோட்டீனாக மாறக்கூடிய ஒர்க் அப்படிங்கிற ப்ராசஸ் இது 2வது ஸ்டெப்பில் நடக்குது. ஸோ 2வது ஸ்டெப்பில் பாருங்கள், ஜிடிபி டிபெண்டன்ட் டெர்மினேஷன் ஃபேக்டர்ஸ் ஆர் ஆக்டிவேட்டட். ஸோ ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அப்படி ஆக்டிவேட் ஆனது மூலிமா தான் என்ன நடக்குது, அமினோ ஆசிடு பாலிபெப்டைட் செயின் பிரிஞ்சு போச்சு. அடுத்தது காம்பனன்ட் செப்பரேட்டட். காம்பனன்ட் செப்பரேட்டட்னா என்ன, ஒரு காம்ப்ளெக்ஸாக மாறி இருந்தது. இது இந்த ரைபோசோம்ஸோடைய ஸ்மாலர் யூனிட்டும் லார்ஜர் யூனிட்டும் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக மாறி இருந்தது. இந்த ஸ்மாலர் யூனிட்டும் லார்ஜர் யூனிட்டும் பிரிஞ்சு போச்சு. அதான் காம்பவுண்ட்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் செப்பரேட்டட். அடுத்தது பாலிபெப்டைட் ஃபோல்டு இன்ட்டு ப்ரோட்டீன். இந்த பாலிபெப்டைட் செயினை ஃபோல்ட் ஆகி ப்ரைமரி ஆகும். அதோட ஸ்ட்ரக்சர் என்னவோ, ப்ரைமரி ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், இல்லை செகண்டரியாக இருக்கலாம், இல்லை டெர்ஷரியாக இருக்கலாம். அதோட ஸ்ட்ரக்சர் என்னவோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு அந்த ப்ரோட்டீன் மாறுது. ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெர்மினேஷன் ப்ராசஸ் இன் ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரைட், நெக்ஸ்ட் நம்ம என்னென்னா, இப்போ வந்து ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்னால் என்னென்னு தெரியுது உங்களுக்கு. இனிஷியேஷன் நடக்கணும், இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் வரணும், அடுத்தது அது எலாங்கேட் ஆகணும், அடுத்தது டெர்மினேட் ஆகணும். ப்ரொடியூஸ் ஆன அமினோ ஆசிட் செயின் பாலிபெப்டைட் செயின் பிடிச்சிக்கிட்டு வெளியே போகணும். இதுதான் என்னது, இந்த ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது. ஸோ ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் ஒரு பக்கம் இந்த பாலிபெப்டைட் செயின் தனியாக போயிடும், ஒரு பக்கம் எம்ஆர்என்ஏ தனியாக போயிடும், அந்த ரைபோசோம்ஸ் பிரிஞ்சு போயிடும், டிஆர்என்ஏ முன்னரே போயிடுச்சு. இப்படி எல்லாமே கலைஞ்சு போயிடுச்சு. சரியா? இந்த ப்ராசஸ் மூலிமா நமக்கு என்ன கிடச்சிது, புரோட்டீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடச்சிது. ஸோ இவ்வளோ ஆர்என்ஏ சேர்ந்து நமக்கு என்ன கொடுத்ததுங்க, புரோட்டீன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்தது. அந்த புரோட்டீன் தான் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லாமே புரோட்டீன் தான், எல்லாமே என்சைம் தான், என்சைமும் புரோட்டீன் தான். இப்படிப்பட்ட புரோட்டீன்கள், இப்படிப்பட்ட என்சைம்கள் சேர்ந்து தான் நம்ம உடலில் பல வேலைகளை, பல மெட்டபாலிசத்தை நடத்துது. சரியா? ரைட். இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம உடலில் நடக்கிறது எல்லாமே, இல்லை நம்ம உடலில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடத்துகிறது புரோட்டீன் தான், இல்லை அந்த மெட்டபாலிசம் அப்படிங்கிற என்சைம் இது எல்லாமே புரோட்டீன் தான் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. ரைட். அது எல்லாமே இப்படி தான் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. அதே மாதிரி எப்படி நம்ம உடம்புக்கு தேவையானதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த மாதிரி நமக்கு ஒரு சில நோய் வந்துடுச்சு, பாக்டீரியா நமக்குள்ளே போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், அது போயிட்டு என்ன பண்ணோம், அதுக்கு தேவையான புரோட்டீனை நம்ம உடலில் வந்து என்ன பண்ணோம், ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த மாதிரி அதோட டிஎன்ஏ வச்சு என்ன பண்ணோம், ப்ரொடியூஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம செல்லுக்கு என்ன தேவை, எம்ஆர்என்ஏ தான் தேவை. சரியா? அப்போ என்ன பண்ணுது, அந்த பாக்டீரியா நமக்குள்ளே போயிட்டு அதோடைய விஷத்தன்மையை என்ன பண்ணுது, செக்ரீட் பண்ண வைக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பாக்டீரியாவெல்லாம் அழிக்கிறதுக்கு மருந்து எடுத்துக்கிறோம். சரியா? இல்லை இந்த மாதிரி ஒரு சில மருந்து எடுத்துக்கிறோம். இந்த மருந்துலாம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பாக்டீரியாவுடைய வேலைகளை தடுத்து நிறுத்துது. எப்படி, இந்த மாதிரி புரோட்டீன் நம்ம செல்லில் புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுது இல்லையா,
பாக்டீரியா போய்ட்டு நம்ம செல்லில் இந்த மாதிரி ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுது இல்லையா, அது என்ன பண்ணும், கேடு விளைவிக்கும். எப்படி கேடு விளைவிக்கும், நம்மளோட செல்லு சொல்கிறத நம்மளோட டிஎன்ஏ சொல்கிறத நம்ம செல்லு செஞ்சுதுன்னா நன்மை நடக்கும். ஆனால் பாக்டீரியாவோ வைரஸோ அது அந்த டிஎன்ஏ சொல்லக்கூடிய வேலையை நம்ம செல்லு செஞ்சுன்னா என்ன நடக்கும், விஷம் தான் கிரியேட் ஆகும். அதன் மூலிமா நமக்கு உடல் உபாதை தான் ஆகும். சரியா, இதை தடுக்கிறதுக்காக தான் மருந்துகள் தயாரிக்கப்படுது. அந்த மருந்துகள் எப்படிப்பட்ட தன்மையை கொண்டது அப்படின்னா, அந்த பாக்டீரியாவுடைய செயல்களை தடுக்கக்கூடிய தன்மையை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிலாம் அந்த பாக்டீரியா இந்த மாதிரி ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நம்ம அதனுடைய ப்ரோட்டீனை நம்ம உடம்புல இந்த மாதிரி சிந்தசிஸ் பண்ணாமல் தடுக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த இதில் பார்க்கலாம். பாருங்கள், ஆன்டிபயாட்டிக்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக இது வந்து ஆன்டிபயாட்டிக்ஸ்னால் நிறைய புரோட்டோசோன் இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் நம்ம பாக்டீரியாவை பற்றி தான் பார்க்குறோம். ஸோ இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுது அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்ட ஆன்டிபயாட்டிக்ஸ்னால் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பாக்டீரியாவில் இந்த ஹோஸ்ட்னால் ஒரு பாக்டீரியா எனக்குள்ளே போச்சுன்னா நான் தான் ஹோஸ்ட்டு, ஒரு பாக்டீரியா மாட்டுக்குள்ளே போச்சுன்னா மாடு தான் ஹோஸ்ட். சரியா, ஸோ இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இட்டு இன்ஹிபிட் தடுக்குது. எப்படி தடுக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பாக்டீரியா ப்ரோட்டீன் நம்ம உடம்புக்குள்ளே வளருவதை தடுக்குது. எப்படி தடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரியா, எப்படி அனிமல் ஹோஸ்ட்னா என்னன்னு தெரியுதா, ஒரு பாக்டீரியா எனக்குள்ளே போச்சுன்னா நான் தான் அந்த பாக்டீரியா ஹோஸ்ட்டு, உனக்குள்ளே போச்சுன்னா நீ தான் அந்த பாக்டீரியா ஹோஸ்ட்டு, ஒரு மாட்டுக்குள்ளே போச்சுன்னா அந்த மாடு தான் ஹோஸ்ட். இப்போ அனிமல் ஹோஸ்ட்னா என்னன்னு தெரியுதா. ஸோ எனக்குள்ளே அந்த பாக்டீரியா வளராமல் தடுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரியான மாத்திரைகளை எடுத்துக்கிறேன். சரியா, என்னென்ன மாத்திரைகள் எப்படி தடுக்குது, இந்த மாதிரி ப்ராசஸில் எப்படி தடுக்குது அப்படின்னு பாருங்கள். டெட்ராசைக்ளின் அப்படின்னு ஒரு மாத்திரை எடுத்துக்கிறோம், அப்படின்னு ஒரு மருந்து எடுத்துக்கிறோம். அந்த டெட்ராசைக்ளின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ணுதுன்னா, இன்ஹிபிட்ஸ் ஜாயினிங் ஆஃப் அமினோ அசைல் டிஆர்என்ஏ அண்ட் எம்ஆர்என்ஏ. என்ன இங்கே பாரு, இந்த இடத்துல பாரு, இட் இன்ஹிபிட்ஸ் இல்லையா, இந்த எம்ஆர்என்ஏ கூட டிஆர்என்ஏவை சேர்றத தடுக்கும். இந்த எம்ஆர்என்ஏ கூட டிஆர்என்ஏ சேர்றதை தடுக்கிறது மூலிமா என்ன நடக்காது, அமினோ ஆசிட்ஸ் உருவாகாது. சரியா, இப்படியே அந்த பாக்டீரியாவோட புரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகாது. ரெண்டாவது நியோமைசின் என்ன பண்ணுது, இன்ஹிபிட் ஜாயினிங் ஆஃப் டிஆர்என்ஏ அண்ட் எம்ஆர்என்ஏ. அங்கே சொன்னது தான், டிஆர்என்ஏவும் எம்ஆர்என்ஏவும் சேர்றதை தடுக்கும். அதன் மூலிமா கீழே என்ன பண்ணாது, அமினோ ஆசிடு சேராது. அடுத்தது பாரு, எரித்ரோமைசின் என்ன பண்ண பாருங்க, இன்ஹிபிட்ஸ் டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் எம்ஆர்என்ஏ அலாங் த ரைபோசோம். என்ன டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப், நம்ம சொன்னோம் டிரான்ஸ்லேஷன் நடக்கும்போது ரைபோசோமை என்ன பண்ணுது, 5' எண்ட்லேருந்து 3' எண்டுக்கு ஒரு ட்ரிப்ளெட் கூடனா நகர்ந்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படி நகர்ந்துக்கிட்டே வரும்போது தான் என்ன கிடைக்கும் நமக்கு, இங்கே அந்த ஒவ்வொரு கோடானுக்கு ஏற்ற மாதிரியான அமினோ ஆசிட் கீழே சேர்ந்துக்கிட்டே வரும். சரியா, இந்த ப்ராசஸ் முறியடிக்கப்படுது. எதனால், இந்த எரித்ரோமைசினால். ஸோ எரித்ரோமைசினால் இந்த ரைபோசோம் நகர்ந்தே வராது. ஸோ நகர்ந்தே வராதனால அந்த எம்ஆர்என்ஏல சொல்ல மாதிரியான அந்த கோடிங் ஏற்ற அமினோ ஆசிட் கிடைக்காது. அதனால் புரோட்டீன் உற்பத்தி ஆகாது அந்த பாக்டீரியா மூலிமா. அடுத்தது ஸ்ட்ரெப்டோமைசின் என்ன பண்ணும் பாரு, இட் இன்ஹிபிட் இனிஷியேஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் அண்ட் காசஸ் மிஸ்ரீடிங். இனிஷியேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஏயுஜி அப்படிங்கிறது தான் இனிஷியேட் ஆகும் ஒரு எம்ஆர்என்ஏ மேலே. எப்படி இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா எலாங்கேஷன் அப்போ, டிரான்ஸ்லேஷன் அப்போ அந்த இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸே ஃபார்ம் ஆகாது. அது மாதிரி அப்படி ஃபார்ம் ஆனாலும் மிஸ்ரீடிங்னா இருக்கிறத தப்பாக ரீட் பண்ணும், எம்ஆர்என்ஏல இருக்கக்கூடிய விஷயத்தை தப்பாக ரீட் பண்ணும். அப்படி தப்பாக ரீட் பண்ணி தப்பான அமினோ ஆசிடை சேர்க்கும். அதனால் புரோட்டீன் ஒழுங்காக கிடைக்காது, அந்த பாக்டீரியாவோட புரோட்டீன் ஒழுங்காக கிடைக்காது. ஸோ அதனால் நமக்கு அதை பாக்டீரியா என்ன பண்ண முடியாது, நோய் ஏற்படுத்த முடியாது. ஸோ அந்த மருந்து அப்படி வேலை செய்யுது. அடுத்தது குளோராம் பினாக்கால் அப்படிங்கிறது ஒரு தடவை நீங்கள் 2-3 தடவை படித்தா தான் அது வாயில் நுழையும். புரியுதா, குளோரா CHLORA குளோராம் பினாக்கால் PHENICOL பினாக்கால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மருந்து எங்கே தடுக்குது, எந்த வேலையை தடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இன்ஹிபிட்ஸ் பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் பெப்டைட் பாண்ட். இங்கே பாருங்கள். ஸோ அப்போ நம்ம இங்கே பி சைட்டில் ஏ சைட்டில் டிஆர்என்ஏ இருக்கும். ஏ சைட்டில் ஒரு டிஆர்என்ஏ வந்த பிறகு இந்த பி சைட்டில் இருக்க டிஆர்என்ஏ என்ன பண்ணுவார், பெப்டைட் பாண்டு ஃபார்ம் பண்ணுவார். எங்கள் ஏ சைட்டில் வந்த டிஆர்என்ஏ கூட அவரோட அமினோ ஆசிட் கூட பெப்டைட் பாண்டு ஃபார்ம் பண்ணுவார். பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் பண்ணி உடனே என்ன பண்ணுவார், அந்த லிங்க்கை பெருசாக்குவார், அமினோ ஆசிட் லிங்க்கை பெருசாக்குவார். சரியா, பெப்டைட் பாண்ட் இருந்தால் தான் அமினோ ஆசிட் லிங்க்கு பெருசாகும். அந்த பெப்டைட் பாண்டே ஃபார்ம் ஆகாது. அதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேப்லெட் என்ன சொல்லலாம், குளோராம் பினாக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த
மருந்து. சரியா? ஸோ இப்படிப்பட்ட மருந்துகள் எல்லாமே நமக்கு ஒரு நோயிலேருந்து விடுபட வைக்குது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த நோய்க்கான பாக்டீரியா நமக்குள்ளே ஒரு புரதத்தை ஏற்படுத்தும். அந்த புரத உற்பத்தியை தடுக்கணும். எப்படிலாம் அந்த புரத உற்பத்தி தடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இங்கே பார்த்தோம். சரியா? அங்கே நம்ம பார்த்தது ஒரு புரதம் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோம். எப்படி அந்த புரதம் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிற ஒரு பேசிக்கான கான்செப்டை நம்ம இங்கே பார்த்தோம். அடுத்தது அதற்கான ஒரு சில இந்த மாதிரி புரதங்கள்லாம் மற்ற ஒரு வைரஸாலேயோ பாக்டீரியாவாலேயோ நம்ம உடம்புக்குள்ளே உருவாக்க முடியும். அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த சைடில் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஜீன் எப்படி ரெகுலேட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.